ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒன்று ஒருவரினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் தாயானவள் இன்று நான் பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன். உன் அம்மா நான் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி ஆகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உனக்கான பதிவாகும். என் செல்ல குழந்தையே, உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு இன்று நான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை நீ எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாயானவள் நான் உன்னோடு இன்று பேச வந்திருக்கின்றேன். நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் அம்மா சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே பார்க்க மாட்டாய் என் தங்க குழந்தையே. இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் தாயான நான் செய்து கொடுக்க போகின்றேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விடுகின்றார்கள். உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி விடுகின்றார்கள். அதையும் நீ நம்பி விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கின்றது அல்லவா? என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அப்பன் என் தாயானவளும் பதில் கொடுப்பாய் என்று அன்று நீ சொன்னாய் அல்லவா? அதை நான் கண்குளிர பார்ப்பேன் என்றும் என் அன்பு குழந்தையே, அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை இன்று நான் உனக்கு நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன். அதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அவனினுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டதுதான். அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்துவிட்டு செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பழியை உன்மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க போகின்றது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதனால் தான் இன்று இத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காகவே அனைத்து விஷயங்களையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதுமே வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆனால் என் பிள்ளை யாராவது நினைத்தாலும், என் பிள்ளையை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் கூட உன் தாயானவள் நான் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக நான் தண்டித்தே தீருவேன். அவர்கள்
அவர்கள் வாழ்க்கையில் நான் தண்டனையே கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் கண் முன்னாலே இது நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயானவள் நான் இன்று கொடுக்கப் போகின்றேன். அது என்ன தெரியுமா? அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகின்றது. இருந்தாலுமே இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் உன்னிடம் சொல்கின்றேன். ஒரு விபத்தை சந்திக்க போகின்றார். அவரவர் கர்மவினை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்பட போகின்றது. வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையின் மனதில் என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாமே இப்போது அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா என் செல்ல குழந்தையே? இல்லை, வாழத்தான் உன் தாயானவள் நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே. உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது என் செல்ல குழந்தையே. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களும் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்காது. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகின்றதோ அதுபோலத்தான் இவர்களினுடைய நிறத்தையும் குணத்தையும் மனதையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் மட்டும் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் என் தங்க குழந்தையே. கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டத்தான் போகின்றேன். இதை கேட்டு நீ அழுகக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் நான் உன்னிடமே இருந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கினைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அது கிடைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே. வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமாக உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில்
ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது என் தங்கமே. முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதனை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் என் தங்கமே. அதனை கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது என் தங்கமே. எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதனினுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்திவிடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். அம்மா எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது என் தங்கமே. நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார், ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கின்றது என்றுதான் ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டுப்பார் என் தங்கமே. சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான் என் தங்கமே. நீ நினைக்கலாம், அம்மா எல்லோருடைய வாழ்க்கையையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா என் தங்கமே. சூழ்நிலைகள் தான் வேறு வேறே தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்பதனை சோதித்துப் பார் என் தங்கமே. முதலில் நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் தானே கிடைக்கும், அப்படி இருந்தால் தானே கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகின்றாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும்.
என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கின்றாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல், காயப்படுத்தாமல் நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அறிந்திருக்கவில்லை, என்ன நடக்கும் என்பதனையும் அவர்கள் தெரிய விரும்புவது இல்லை. என் தங்கமே, இந்த அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதுபோல அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின் படிதான் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமி, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கின்றேனோ அதே போல் உனக்கு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்ட பிறகு இந்த அம்மா சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையும் நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த அம்மா. இந்த அம்மாவை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை நீ தேவையில்லாமல் வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமாக அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு நீ செய்ததால்தான் யாருடைய துணையும் இன்றி இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உடன்பாடு இல்லாமல் கூட உனக்கு இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய அம்மா நான் உனக்கு நல்லபடியான ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையோ எது உனக்கானதோ அதை உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட கேட்ட வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.